உங்கள் விஜய். பாலா, என்னால உனக்கு நிறைய வேலை இல்ல. நீ ஆபீஸ்க்கு போய் ஒரு வாரம் ஆகுது. போனே ஆஃப் பண்ணிட்ட. எத்தனை பேர் தேடுறாங்களோ. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பேசாம இரு. எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போ. நான் போக மாட்டேன். பேசாம இரு. ஐயோ, என்ன ஃப்ரீயா விடு. ஐ அம் ரியலி ஓகே. பாலா, கால் முழுசா கட்டாயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ ஓட்டுன வண்டிக்கு அவ்வளவு சீன் இல்ல. சும்மா கேக்குறேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னை தூக்கி என் தோல்ல வச்சு சுத்திருப்பேன். எல்லா இடத்துக்குமா? ஆமா. நீ உலகம் முழுக்க சுத்தி பார்க்க நினைச்சா கூட என் தோல்ல உட்காந்து வரலாம். கண்ணு போச்சுனா தோல்ல வச்சுட்டு சுத்துவியா? இல்ல, என் 2 கண்ணையும் உனக்கு கொடுத்துருவேன். ஏய், ஒளராத. இல்ல, நிஜம். உனக்கு பார்வை வேண்டாமா? நிலா, நீ பார்க்க போறதே என் கண்ணால தானே. பாலா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி இது? சொல்லு. ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா எனக்குன்னு பிறந்தவ நீ. எனக்கு வேற பொண்ணு யாரையும் தெரியாது. இந்த ஜென்மம் முழுக்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறத தவிர வேற வேலை இல்ல. டேய், உனக்குன்னு ஒரு கனவு இல்லையா? என் கனவே நீதான் நிலா. நான் பாலாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன். வாட்?
நான் பாலா வீட்டுக்கு போக போறேன். ஹலோ, சிக்னல் சரியா இல்ல, டவர் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். I'll call you back நிலா. நீ என் போனை அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல. For your kind information, நான் பாலா வீட்டுக்கு போறேன். போக போறியா, போயிட்டு இருக்கியா? புறப்பட்டுட்டேன். ஆ, ஆ, எனக்கு நெஞ்சு வலிக்குது. எங்க இருக்க? உடனே வந்து என்ன ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணு. அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா. பாலாவை பார்த்துட்டு வந்துடுறேன். மென்டலா நீங்க ரெண்டு பேரும்? நான் மென்டல் இல்ல, அந்த பக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏய், காலேஜ் டேஸ்ல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஹனுமான் வேலை பார்த்து டென்ஷன்ல என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு. நல்ல விக் வாங்கிக்க, நான் காசு தரேன். ஃபைன். இப்ப எதுக்கு அவனை பார்க்க போற? பாலா யாரு? நீயே சொல்லு. என் ஆபீஸ் ஸ்டாஃப். சரி, என் ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. நான் அவரை பார்க்க போறேன். இதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல, ஆனா அது பாலாங்கிறது தான் தப்பு. ஐ டோன்ட் மைண்ட் எனிதிங். நான் போறேன். அவன் அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சியா? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்களா? அட்லீஸ்ட் கைய பிடிச்சாவது வெளியே தள்ளுவாங்க. நான் பாலா வேலை செய்யற கம்பெனியோட விபி. அதுதாண்டி பிரச்சனையே. ஆமா, நீ பாலா வீட்டுக்கு போற சரி, அதையே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற? குட் கொஸ்டின். ரைட் ஆன்சர் சொல்லு பாப்போம். நான் போனை வச்சதும் நீ உடனே பாலாவுக்கு ஃபோன் பண்ணி நிலா வரா, வீட்ல பிரச்சனை வராம செட் பண்ணேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்பல? ஆமா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அடி பாவி. See you then. Bye. நிலா, ஏய் ஏய், செம ரிஸ்க் எடுக்கற. தெரியும், தெரிஞ்சுதான் பண்றேன். பை. ஏய் நிலா, ஏய் ஹலோ. நிலா, ஆச்சரியமா இருக்குமா உன்ன இந்த மாதிரி பாக்குறதுக்கு? சடனா என்ன மாற்றம் தெரியுது? எனக்கு அப்படி தோணலப்பா, எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பார்க்க அழகா இருக்க. ஆஃபீஸ்க்கு அப்புறம் நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைண்ணே, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன். சரி. வழக்கமா உன்னை தேடிதான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. புதுசா நீ யாரையோ தேடி போறியே? இது ரொம்ப பழைய ஃப்ரெண்டுப்பா, நான் தான் தேடி போய் பார்க்கணும். ஆஃபீஸ் போல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு தோணுச்சு, வீட்ல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். வரேன்ப்பா. ஒரு நிமிஷமா. தினா பா, ரூம்ல ஸ்டாக் ஃபைல் இருக்கு. சரிப்பா. நிலா, நீ யூஎஸ்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னை உன்னிப்பா கவனிச்சிட்டு வர. நீ மனம் விட்டு சிரிச்சு பார்க்கல. எப்பவும் நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி சேலை கட்டினதில்ல, வெளியே அனாவசியமா எங்கேயும் போனதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு நானும் உங்ககிட்ட கேட்கல. ஆனா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கமா. உன் சிரிப்புல உயிர் இருக்கு, உன் முகத்துல ஒரு உற்சாகம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குமா. நிலா, அப்பா, என்ன காரணம்னு நீ விரும்பினா சொல்லு, இல்ல சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா புத்தி சொன்னதை கேட்டு நடந்துட்டு இருந்தேன். இப்போ மனசு சொல்றதை கேட்டு நடக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு நேரம் ஆகுதுப்பா, வரேன். தினா, பாலா வரகுறையா போட்டு தள்ளிருக்க கூடாது. அவன் செத்து இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பொழைச்சுக்கிட்டான். இப்போ அவன் கூட
குழப்பமும் கண்ணு முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணா நிலா எங்கே போகிறான்னு பார்க்குவாப்பா. வேணாம்ப்பா, விட்டு பிடிப்போம். விட்டா பிடிக்க முடியாதுப்பா. இந்த தடவை பிடிக்க முடியலன்னா மொத்தமாக முடிச்சிடலாம். நம்ம ஊர்ல பிறந்த பொம்பளை பிள்ளைகளையே கொல்றாங்க, வளர்ந்தவளை கொல்றத கஷ்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். ஹாய் டி குட்டி பொண்ணு. அம்மா அப்பா கயல் எல்லாரும் எங்க? ஷாப்பிங். நீ மட்டும் தனியாவா இருக்க? இல்ல, பாலமாமா இருக்கு. எங்க? மாடியில. ஓ, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சொல்றேன், ஆனா பாலாவால இறங்கி வர முடியாதே. சாரி, நான் போய் பார்க்கறேன். மாடியில லெஃப்ட் ரூம். தேங்க்யூ. அம்மா ஆஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். இன்னைக்கு வீட்ல கார்கில் வார் நடக்க போகுது. தமிழ்ச்செல்வி, கதவை திறந்து விட்டதுக்கு உனக்கு இருக்கு இன்னைக்கு. ஹாய் மிஸ்டர் பாலா. சர்ப்ரைஸ். How are you, boss? ஹலோ. யா, எப்படி இருக்க? இருக்கேன். ஹே, இது கனவா இல்ல நிஜமா? நிஜம். கனவு மாதிரி இருக்கு. நீ தானே சண்டை போட்ட, என்னை ஏன் வந்து பார்க்கல ஏன் வந்து பார்க்கலன்னு. அதான் வந்தேன். ஓ, நான் ஏன் வரலன்னு கேட்டு பிரச்சனை பண்ணதுனால தான் வந்தியா? இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. நீ மட்டும் என் வீட்டுக்கு தைரியமா வந்த? அது அபிஷியல். இதே மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் படுத்த படுக்கையா இருந்தா வந்து பார்த்திருப்பியா? இவ்ளோ லேட்டா வந்து பார்த்திருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்திருப்பல்ல? கண்டிப்பா. என்ன, உன் தம்பி சக்தி என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சக்தி அப்படிலாம் பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிருக்கான். எப்போ? அன்னைக்கு நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போ. நீ சொல்லவே இல்ல. மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எதுக்கு சொல்லணும்?
ஐம் சாரி. நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லணும்னு முடிவெடுத்தா இந்த ஜென்மம் பத்தாது. ஒவ்வொரு நொடியும் சாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பழசெல்லாம் மறந்துட்டு தான் உன் வீட்டுக்கு வந்தேன். தெரியும். என்ன தெரியுது? காலேஜ் டேஸ்ல குரூப் ஸ்டடீஸ்க்காக என் கிளாஸ்மேட் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு தினம் என் வீட்டுக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பா. அந்த வெண்ணிலா இப்போ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பல நேரங்கள்ல மறந்த மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண? போடா. எங்கேயும் போக முடியாது. கால்ல செம்ம அடி. ஒன்னு சொல்லவா? சொல்லு. வேணாம், விடு. பரவாயில்ல, சொல்லு. ஐயோ, அம்மா வரது அவ்வளவுதான். பாலா, நிலா. ஹலோ. பாலா எங்க? நிலா. பாலா. ஹாய் டி. ஹாய். என்னடி இது? இவன் அக்கா உன்னை பார்த்தாங்க கலவரம் ஆயிடும். பாலாவை பார்த்துட்டல, ஹவாயோன்னு கேட்டுட்டல்ல, ஐம் ஃபைன் அவன் சொல்லிட்டான்ல, கிளம்பு. ஏய், இப்பதான் நிலா வந்தா. நீ பேசாத தம்பி, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். ஏய், கிளம்புடி. காஃபி சாப்பிட்டு போனிலா? ஏய், பி சைலண்ட். இப்ப யார் வராங்கன்னு தெரியலையே. உள்ளோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப யார் வராங்கன்னு தெரியலையே. உள்ளோமா? அச்சு அப்பா, அச்சு அப்பா. என்னடி? அச்சு அப்பா, அச்சு அப்பா. நான் கிளம்புறேன். அச்சு சொல்றது கரெக்ட். உங்க அக்கா வந்தா தேவையில்லாத டென்ஷன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசிக்கலாம். ஏன் தேவையில்லாம? ஏய், அச்சு அப்பா, அச்சு அப்பா. அச்சு, நீ எப்பமா வந்த? இப்பதான், ஜஸ்ட் நவ். உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேக்கிங் ரெஸ்ட். ஒரு நாள் முழுக்க நான் ஃபோன் பண்றேன், அவர் எடுக்கவே இல்ல. பாவம், சைலண்ட்ல வச்சுட்டு பார்க்காம இருந்திருப்பான். நான் பார்த்து 4 கேள்வி கேட்கணும். நீ இருமா, நான் கேட்டு வர்றேன். தூங்குறவங்க கிட்ட எப்படி கேள்வி கேட்க முடியும்? எழுப்பி விட்டு கேட்பேன். தமிழ், ஓடி போய் பாலமம்மா கிட்ட அப்பா கோவமா வர்றாருன்னு சொல்லு. ஓகே. நாட் ஓகே. நீ இரு, நான் போறேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு போக கூடாது. என்னமாச்சு உனக்கு? படபடன்னு வருது. ஹார்ட் அட்டாக். தண்ணி, தண்ணி, வாட்டர். சும்மா உங்க ஃப்ரெண்ட காப்பாத்த நடிக்காதீங்க. நீங்க போங்கண்ணே. பாலா, அப்பா உன்னை பார்க்க வராரு. அந்த ஆள் எதுக்கு இங்க வராரு? மாட்டிக்க, உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. நிலா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன பண்றான்? தூங்குறானா? இல்லப்பா, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். தனியாவா? தனியா தானே குளிப்பான். கால்ல அடிபட்டவன் தனியா எப்படிமா குளிப்பான்? காலை தனியா கழட்டி வச்சுட்டு குளிப்பான். நீ போமா. சரி, வரட்டும், நான் வெயிட் பண்றேன். நோ வே, அவன் துண்டை கட்டிட்டு வெளியே வருவான் சார். வரட்டுமா? பார்க்க அசிங்கமா இருக்கும் சார். அதுக்கு நீதாம்மா வெளியே போகணும். என்ன விரட்டுற? சார், அவனை விடுங்க சார் ப்ளீஸ். அவன் குளிச்சுட்டு நிம்மதியா வரட்டும். சரி, நான் கீழே வெயிட் பண்றேன்.
வழியா கண்ணீர் அது பேசிடும் மொழியா கனவில் சொன்ன பொய்களின் கதையா தவிப்பது உயிர்தானா தீராத கனவுகள் தந்தாய் தீண்டாமல் விலகிய சென்றாய் தீக்குள் நீ மனதை எறிந்தாய் எறிவது நான் தானா அடிய போடி அழகி அடங்காத மழை நீ மனச உருவி